தமிழக அரசியலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். கிராம சபை தலைவராக இருந்து முதலமைச்சராக 2 முறை பதவி வகித்தவர். அதற்கு காரணமாக இருந்தவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தர்ம யுத்தம் தொடங்கினார் ஓ பன்னீர்செல்வம். அதற்கு பிறகு இடைப்பட்ட காலத்தில் இபிஎஸ்-உடன் இணைந்து பணியாற்றினார். துணை முதல்வர் பதவியும் கிடைத்தது. அதிமுகவுடைய தலைமையான பொறுப்பான தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பும் ஓ பன்னீர்செல்வம் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கு ஏற்பட்ட பிளவு காரணமாக 2 பேரும் பிரிந்தனர். ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதுக்கு பிறகு மீண்டும் தர்ம யுத்தத்தை தொடங்கினார். அதிமுக தொண்டர்கள் மீட்பு கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி வந்தார். இந்த நிலையில தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் திமுகவில் தன்னை இணைச்சிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அதாவது கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் பணியாற்றி 2 முறைக்கு மேலாக முதலமைச்சர் பதவியிலும் இருந்து 1 முறை துணை முதல்வராகவும் இருந்து ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற விசுவாசியாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இந்த முடிவு அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு விமர்சனங்களை கிளப்பியிருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவுகளை மகிழ்ச்சியடை வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவின் மத்தியில் இது கடும் எதிர்ப்பை எதிர்த்திருக்கு. இது குறித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணையவிட்டாலும் பரவாயில்லை, திமுகவில் இணைந்தது மிகப்பெரிய தவறு, இது அம்மாவுக்கு செய்த துரோகம் என்று அவங்க சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவில் இணைவதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளை ஓ பன்னீர்செல்வம் மேற்கொண்டார். கடைசி கட்டமாக தான் திமுகவில் இணையும் முடிவை எடுத்திருக்கிறார் என்று அவர் சொன்னார். அதே போல் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வெளியே வந்த பிறகு ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் திமுக மிக சிறப்பாக ஆட்சியை நடத்துகிறது. அந்த வகையில் திமுகவில் இணைந்தது என் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றே கருதுகிறேன். திமுகவில் இணைந்தது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனக்கு இது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த முடிவை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தான் இணைந்துள்ளேன். இனி என்னுடைய கட்சி தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று உருக்கமாகவும் பரபரப்பாகவும் பேசி முடிச்சிருக்காரு அண்ணா அறிவாலயத்தில். இந்த பேட்டியும் தற்போது வைரலாகிட்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் அண்ணா தொடங்கி கலைஞர் கட்டிக்காத்த திமுகவில் இணைந்தது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இனி திமுகவில் நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு. சரியா? இனி ஓ பன்னீர்செல்வத்துக்கு திமுகவில் என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, திமுகவில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்க போகிறாங்க. தற்போது பொதுச் செயலாளர் பொறுப்பு யாற்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் இருக்குது. துரைமுருகன் தற்போது உடல்நலை குறைவு காரணமாக ஆஸ்பத்திரி சிகிச்சை பெற்று வருவதனால அவற்றுக்கு இந்த பதவியை பறித்து தற்போது ஓ பன்னீர்செல்வத்துக்கு பொதுச் செயலாளர் திமுக பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி திமுக ஒருவேளை சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் மீண்டும் அதிமுக இருந்தது போலவே ஓ பன்னீர்செல்வம் இங்கே நிதியமைச்சராக தொடர்வார் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட போகிறாரு. அதே மாதிரி அவருடைய ஆதரவாளர் ஐயப்பனும் சரி, மனோஜ் பாண்டியனும் தங்கள் விருப்பப்படி ஒவ்வொரு தொகுதியில் போட்டியிட போகிறாங்க. இதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாக இருக்கிறது. ஓபிஎஸ் மகன் டெல்லி மேல்சபை எம்பியாக மாறப்போவதாகவும் தகவலே இருக்குது. அதற்கான அறிவிப்பும் இன்றோ அல்லது நாளையோ வெளியாகலாம் என்று தகவல்கள் வெளியாகி பரவப்படுத்தியிருக்கு.